மன வலிமையால் மற்றவர்களை மதிமயங்க செய்யக்கூடிய மகர ராசினியர்களே. இப்படிதான் சொல்லணும். அல்டிமேட். ஒருத்தவரால செய்யவே முடியாதுன்ற விஷயத்த செய்யக்கூடிய, செஞ்சு சாதிச்சு காட்டக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு மனமாற்றம் நிகழப் போகுது. வேலை மாற்றம் நிகழப் போகிறது. சூப்பரான டைம் பீரியடா இருக்கு. என்னத்த சூப்பர் மேடம், ஒண்ணும் இல்ல. போன மாசம் பார்த்தேன், இந்த மாசம் பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் ராசி பலனை பார்க்குறேன். ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்குது. இதுவரைக்கும் எங்கேயுமே போகாத மகர ராசிக்காரங்க ஒரு சின்ன ட்ரிப்பாவது அடிக்க போறீங்க. வெளியில பயணம் மேற்கொள்வதற்கான நேரம் கூடி வருகிறது. 5ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்காரு. அதனால கவலையே பட வேண்டாம். இதுவரைக்கும் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த கவலை உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போறது இல்ல. அவ்வளவுதான். அதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. ஆமா மேடம், ஒரு விஷயம் நினைச்சேன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த தடவை வீணா மனசஞ்சலம் பட்டுக்கிட்டு, வீணா தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த மகர ராசினியர்களுக்கு இந்த தடவை நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இயல்பாவே நான் சொன்ன மாதிரி பயங்கர வில் பவர். யாராலையும் முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த நீங்க முடிச்சு காட்டுவீங்க. உடல் வலிமை, மன வலிமை, ஆன்ம வலிமை 3மே நிறைஞ்ச ஒரு ராசி யாருன்னா மகர ராசி தான். ராசிநாதரே சனி அவர் தான் வந்து கர்மகாரகன், அவர் தான் ஆயுள்காரகன், அவர் தான் நீதிமான், அவர் தான் எல்லாமே. அவர் வந்து கொஞ்சம் அப்படியே ரெட்ரோவாயிருக்காருனால சில சில விஷயங்கள்ல சில சில தடைகள் இருந்தது. இப்ப அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. அதனால மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசம் இருக்கிற கிரகத்தோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது விடுபட்ட எல்லா வேலையும் முடிக்க போறீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ஓடி போட்டுருச்சோ அதெல்லாம் முடிக்க போறீங்க. குடும்பத்தோடு பயணம் மேற்கொள்வதற்காக நேரம் இருக்கு. இல்ல நண்பர்களோடு பயணம் மேற்கொள்வதற்கான நேரமா இருக்கு. பிடித்தவர்களோட பயணம் மேற்கொள்வதற்கான நேரமா இருக்கு. பயணம் அப்படின்றது கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் இருக்க போகுது. சரிங்களா? ஒரு சின்ன டிராவலாவது பண்ணிட்டு வருவீங்க. கோவில் குளத்துக்கு போறதுக்கான ஆன்மீக வழிபாட்டுக்கான நேரம் கண்டிப்பாக கூடி வருகிறது. மந்திரங்கள் மூலமாக இறைவனை அடைதல் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை மூலமாக இறைவனை அடைதல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இப்பதான் பிறக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க வச்ச எல்லா பிரார்த்தனைக்கும் உண்டான பலன் இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னு யாரெல்லாம் யாருக்கும் தெரியாம மனதால் புழுங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்க போகிறது இந்த செப்டம்பர் மாசம். சூரியன் தாங்க உச்சத்துல வரான். சூரியன் தான் குடும்பக்காரன். அவன் வந்து உச்சத்துல வந்து நிற்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் கன்னிக்கு வந்து விபரீத ராஜயோகத்தோட கூடிய சுக்கரனோடு இருக்கக்கூடிய அந்த 2 நாட்களும் சரி, அதுக்கப்புறம் குருவின் பார்வையால் சிவராஜ யோகத்தோடு இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆளுமையும் சரி, மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. புரியாத பாஷையில தான் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா வேற எப்படி நான் வந்து இதை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும்? இதுதான் மேப், வேற வழி கிடையாது. அதனால மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கவலையெல்லாம் மறந்து, கண்ணீரை மறந்து, ரொம்ப முக்கியம், சந்தோஷமா இருக்க போறீங்க. வேலை கிடக்கலன்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசினியர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்க போகிறது. மனோசக்தி அதிகரிக்க போகிறது. பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள் இறங்குவதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லாத ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு உங்களுக்கு நடக்க போகிறது. பிரபஞ்சத்தோட பேர் அருள் மகர ராசிக்காரங்களுக்கு உள்ள இறங்க போகுது இந்த செப்டம்பர் மாசம். ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. ஆன்மபலம் இனிக்க போகிறது, குடும்பம் இனிக்க போகிறது, உறவு இனிக்க போகிறது. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 வருஷமா மகர ராசிக்காரங்க நல்லா இல்ல. அதுவும் இந்த ஜென்மச்சனி முடிஞ்சு இந்த பாதச்சனியில ஒட்டிட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலயுமே ஐயோ போதும், இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியலன்னு கதறம்னா இருக்காங்க மகர ராசினியர்கள். இப்பதாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இப்பதாங்க நான் ஆகஸ்ட் மாசம் சொன்னேன். கண்டிப்பா வந்து உங்க ஒய்ஃபுக்கு இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை வரும், புருஷனுக்கு பிரச்சனை வரும். சமசித்தமா சனியும் சூரியனும் பாத்துக்கிறாங்க. ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டே இருந்தேன். எல்லாரும் ஆமா ஆமா ஆமான்னு போட்டிருக்கீங்க. இப்பயும் சொல்றேன், உங்களுடைய உடல் நிலையில் கவனம் தேவை. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம். டயர்டா இருப்பீங்க போறீங்க. கொஞ்சம் டயர்ட்னஸ் கம்மி பண்ணிக்கிற அளவுக்கு ஏதாவது ஃபுட் எடுத்துக்கோங்க. சாப்பிடாம வேலை பார்த்து ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அதனால சாப்பாடு அப்படின்றது இந்த தடவை கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்க போகுது. அதனால சாப்பாடு வேளைக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க. டயத்துக்கு டயம் தூங்குங்க. எதை பத்தியும் யாரை பற்றியும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எதெல்லாம் வந்து அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை வேணும்னு நினைச்சிட்டு இருக்கு. அதனால இந்த தத்துவத்தை நம்புங்க. இது இந்த காலத்தில் உங்களுக்கு கையில் வந்து சேரப்போகிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. அப்பாடி என் கவலை எல்லாம் விட்டுச்சுடா சாமி. குழம்பிக்கிட்டே இருந்தீங்கல்ல இந்த ஆகஸ்ட் மாசம், அந்த குழப்பம் செப்டம்பர் மாசம் நிவர்த்தி அடைய போகுது. எது குழம்புனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா கண்டிப்பா அப்படியே குழம்பி மீன் எடுக்கிறேன்ற பேர்ல இருக்கிறதால பாசியெல்லாம் சேர்த்து அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க. இருக்கிறவங்களையும் சேர்த்து குழப்பிட்டு இருந்தீங்க. அப்படி இருந்த மகர ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் குழப்பத்திற்கான ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுது. சந்தோஷமா இருப்ப, நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. மகர ராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கான காலம் இந்த செப்டம்பர் மாசம் வந்துருச்சு.
ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக மிக உன்னதமான பலனை கொடுக்கும். முடிஞ்சா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. மகராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா 10 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்க. எனக்கு முடியவே இல்லையா, மகா பெரியவர் சொன்ன மாதிரி ஒரு 100 பேருக்கு சாப்பிடணும்னா ஒரு அரிசியாவது போடுங்க, 100 எறும்பு வந்து சாப்பிட்டு போகும். அதனால கொஞ்சம் கோயில்ல போயிட்டு அந்த அரிசி கோயில் முள்ள அரிசியும் ஜீனியும் கலந்து போட்டு விடுங்க. சில எறும்புகள் சாப்பிடட்டும், சில 100 ஜீவன்கள் உங்களை வாழ்த்தட்டும். கர்மா கழிவதற்கான நேரமாக இந்த செப்டம்பர் மாசம் இருக்கு. ஓவரா அப்படியே பெரிய வார்த்தையெல்லாம் பேச வேணாம். சூட்சமமா சொல்லணும்னா கர்மா கழிவதற்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மகர ராசிக்கு. சூப்பரா இருக்க போறீங்க. 7:30 சனியிலிருந்து விமோசனம் கிடைக்க போகிறது. அது அவ்வளவுதான் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சூண்டு தான். இன்னும் 1 மாசம். அப்பாடி அப்படின்னு மூச்சு விட்டு திரடா கேட்ட அப்படின்ற மாதிரி உங்க கார் ஸ்பீடா போகுது. மகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. கவலைகளில் இருந்து நிம்மதி கிடைக்க போகிறது. மிகப்பெரிய உத்வேகம், மிகப்பெரிய ஆளுமை பொருந்திய மனிதர்களாக இருக்க போறீங்க. மிகப்பெரிய ஆளுமை பொருந்திய மனிதர்கள் உங்களை நோக்கி உங்களுக்கான சில ஆலோசனை வழங்கக்கூடிய நேரமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க மத்தவங்களாம் ஆலோசனை சொன்னா கேட்கவே மாட்டீங்க. இப்ப ஏதோ போனா போது கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் பீரியடுக்குள்ள பிளான் உங்களை கொண்டு வந்து வைக்குது. கேளுங்க. யாரெல்லாம் அட்வைஸ் சொல்றாங்களோ கேளுங்க. தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கே எல்லாம் தெரியும் தான். இருந்தாலும் மற்றவர்கள் சொல்வதை கொஞ்சம் காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். மகராசிக்காரர்களுக்கு இருக்க ஒரே மைனஸ் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆனா நீங்க சொல்றது மட்டும் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பீங்க. அதனால இந்த தடவை யாராவது சொன்னா கொஞ்சோண்டு காதுல வாங்கிக்கோங்க. உங்களுடைய கணவனின் உடல்நலம், உங்களுடைய அப்பாவின் உடல்நலம், உங்களுடைய மூத்த பையனின் உடல்நலம், உங்களின் உடல்நலத்தில் மேன்மை பொங்கி வரப்போகிறது. சிறந்த மருத்துவம் கிடைக்கப் போகிறது. மிகச்சிறந்த உன்னதமா இருக்கீங்க மகர ராசிக்காரர்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். யாரை பற்றியும் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 20 தேதிக்கு அப்புறமே சூப்பரா இருக்கு. ஆகஸ்ட் 15 தேதிக்கு அப்புறமே நல்லா தான் இருக்கு மகர ராசிக்கு. அப்படியே சூரியன் கொஞ்சம் கடகத்தை விட்டு டிரான்சிட் ஆக ஆரம்பிச்ச பீரியட்ல இருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு ஆளுமை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சனியும் சூரியனும் சமசப்தமா இப்படி பாத்துக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி யாரு முட்டுவாங்க, யாரு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓடும்ல. அந்த மாதிரி பிரபஞ்சம் வந்து சனியும் சூரியனும் நேர கோட்டுல பார்க்க வச்சு உங்களை வச்சு கேம் ஆட போகுது. அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தேவையற்ற சஞ்சலங்கள் வேண்டாம். தேவையற்ற அலைச்சல்களும் வேண்டாம். போணுமான்றதை யோசிச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த இடத்துக்கு போங்க. சும்மாவாவது வண்டி எடுத்துட்டு போனேன், சும்மாவாவது கார் எடுத்துட்டு போனேன், இல்ல சும்மாவாவது பஸ்ல ஏறி அடுத்த ஸ்டாப்புக்கு போனேன்ற மாதிரி எதுக்கு போனோம்னு தெரியாம சும்மா போயிட்டு வரக்கூடிய கால பீரியடா இருக்கு. சும்மாவே உட்காந்துருக்கேன்ல எனக்கு போர் அடிக்குது, அது வரைக்கும் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சும்மா போயிட்டு இங்கிருந்து 4 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்து அப்புறம் கால் வலிக்குதுன்னு அவஸ்தைப்படுவீங்க. மகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எங்க போறோன்றதுல கவனம், யாரோட பேசுறோன்றதுல கவனம், எதுக்கு பேசுறோன்றதுல கவனம், ஏன் பேசணும் இந்த விஷயத்த அப்படின்றதுல கவனம். இந்த நாள்லயுமே ரொம்ப ரொம்ப கவனம். ஏன் இவ்வளவு அழுத்தி இழுத்தி சொல்றேன்னா இந்த செப்டம்பர் மாசம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. அதனால யார்கிட்ட பேசினாலும் கேர்ஃபுல்லா பேசுங்க. யாராவது சொன்னா காது கொடுத்து கேளுங்க. அது நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ சும்மாவாவது காது கொடுத்து கேளுங்களேன். ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. அதனால மகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த தடவை பிரபஞ்சத்தின் பேரருள் உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போறீங்க. இறை சக்தியோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள். இதுவரைக்கும் எனக்கு வேணும் வேணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஆத்ம வழிபாடு, ஆன்ம வழிபாடு உங்களுக்குள் நிகழப் போகிறது. அதுதான் உண்மை. சூட்சமமா கிரகங்கள் இயங்குதுங்க. சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமா இருக்கிறத நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே உங்க கையில் தங்கிடவும், இனிமே கிடைக்க போறது அப்படியே நிலைச்சு நிற்கட்டும். மீனாட்சி நிறைய உங்களுக்கு கொடுக்கட்டும். கண்டிப்பா கொடுப்பா. அதுக்கு நீங்க கேட்க வேண்டியது அடுத்தவங்க சொல்றதை கேளுங்க. யாராவது ஒண்ணு சொன்னா செய்யுங்க. அதற்கான வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது மட்டும் தான் நடக்க போகுது. சூப்பரா இருக்க போறீங்க. மகர ராசிக்காரங்க 90 விழுக்காடு அதி உற்பத பலனா இருக்கு இந்த செப்டம்பர் மாசம்.